Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. அரௌண்ட் சம் 100+ வீடியோஸ் கோடிங்கில் வந்திருக்கு. யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் பிளேலிஸ்ட். இன்னைக்கான கொஸ்டின் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் கட்டிங் அ pizza. It's a hard level question. Given a rectangular pizza represented as row into column matrix containing following characters A means apple and dot means empty cell, right? Given the integer k, you have to cut the pizza into k pieces using k-1 cuts. அதாவது k ஒரு அரே கொடுத்துருக்காங்க, ரைட்? வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏ கேரக்டர் இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் தெர் இஸ் ஆப்பிள் இன் தட் கிரிட், அண்ட் டாட் இருந்துச்சுன்னா இட்ஸ் எம்டி செல் இன் மீனிங். அண்ட் இன்டிஜர் k கொடுத்துருக்காங்க. ஸோ we have to cut the pizza into k pieces using k-1 cuts, right? For each cut you choose the direction vertical or horizontal, then you choose a cut position at the cell boundary. Cut the pizza into two pieces. If you cut the pizza vertically, give the left part of the pizza to a person. If you cut the pizza horizontally, give the upper part of the pizza to a person. Give the last piece of the pizza to a last person. Return the number of ways of cutting the pizza such that each piece contains at least one apple. Since the answer can be used, return in modulo 10⁻9 + 7, right? ஸோ இதுதான் கொஷின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் ஒரு ஆக்சுவலி பேசிக்கலி ஒரு கிரிட்டு தந்திருக்காங்க. அது ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டை தந்திருக்காங்க, ரைட்? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரெப்ரசன்ஸ் ஆப்பிள், அதாவது ஏ ரெப்ரசன்ஸ் ஆப்பிள், ஏன்னு இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆப்பிள் அண்ட் டாட்னா வந்து எம்டி செல். ஸோ நாம் என்ன பண்ணணும்னா, அண்ட் ஆஸ் வெல் அஸ் கேன்னு ஒரு வேரியபிள் தந்திருக்காங்க. கே இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் கட்ஸ் தட் வி ஷுட் டூ. ஸோ இப்போ ஒரு பீஸா எப்படி இருக்குதுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பீஸா எப்படி இருக்குது. அண்ட் இப்போ சப்போஸ் வந்து நம்ம வந்து கட்ஸ் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று வந்து ஹாரிசான்டல். சப்போஸ் வெர்டிக்கல் கட் பண்ணோன்னா நம்ம என்ன மேக் ஷூர் பண்ணணும்னா, நம்ம என்ன கண்டிஷன்னா, நம்ம ஒரு கட் பண்ணுறோன்னா அந்த கட்டுக்கு லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி அட்லீஸ்ட் ஒன் ஆப்பிள் இருக்கணும், ரைட்? அது ஒரு கண்டிஷன். ஸோ இப்போ ஹாரிசான்டல் கட் பண்ணலாம். ஹாரிசான்டல் கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஹாரிசான்டல் கட் பண்ணுறேன்னா இதோட டாப்பும் சரி பாட்டமும் சரி அட்லீஸ்ட் ஒன் ஆப்பிள் இருக்கணும், ரைட்? அதாவது பாருங்கள், இங்கே வந்து 3 ஆப்பிள் இருக்குது, இங்கே வந்து 1 ஆப்பிள் இருக்குது. அட்லீஸ்ட் 1 ஆப்பிள் இருக்குது ரெண்டு சைடும், அதனால கட் பண்ணலாம், ரைட்? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து இப்போது வெர்டிக்கலாக இதை கட் பண்ணுறேன். ஸோ இதை கட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து வேறு யாருக்கும் நான் தந்துடுறேன், ரைட்? லெஃப்ட் சைடு வந்து நான் வேறு யாருக்கும் தந்துடுவேன். அண்ட் தென் இந்த ரைட் சைடை தான் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கட் பண்ணணும், ரைட்? இது ஒரு கண்டிஷன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் சப்போஸ் நான் வந்து ஹாரிசான்டலாக கட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி ஹாரிசான்டலாக கட் பண்ணுறேன்னா இந்த டாப்பை வந்து இந்த டாப் பீஸா பார்ட்டை வந்து ஐம் கிவிங் டு சம்மன் எல்ஸ். இதை வந்து நான் வேறு யாருக்கோ தந்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாட்டம் பீஸாவை தான் நான் எடுத்து கட் பண்ணணும், ரைட்? ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ புரியுது நம்புறேன். யூ கேன் ரீட் த கொஸ்டின் ஒன்ஸ் அகைன், தெளிவாக புரியும். அண்ட் இப்போ வந்து லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் வந்து நான் வந்து 2 கட்டு பண்ணணும்னா, ரைட்? பீஸா வந்து 2 பார்ட்ஸாக பண்ணணும்னா, பீஸா வந்து 2 பீசஸாக நான் வந்து பண்ணணும்னா நான் எவ்வளோ கட்ஸ் நான் பண்ணணும்? அதாவது நான் ஒரு கட் பண்ணாலே 2 செப்பரேட் பீஸ் ஆகிடும். இது ஒரு பீஸ் அண்ட் தென் இந்த சைடு ஒரு பீஸ், ரைட்? ஸோ பேசிக்காக என்ன லாஜிக் இங்கே? ஸோ நம்பர் ஆஃப் கட்ஸ், சப்போஸ் k = 2னா 2 கட் பண்ணணும்னா நம்ம வந்து ரெண்டு பீஸ் பண்ணணும்னா, பீஸாவை 2 பீஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு கட் பண்ணால் போதும், ரைட்? ஸோ பேசிக்கலி நம்ம வந்து k-1 கட்ஸ் பண்ணால் k பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு லாஜிக். ஸோ அதுதான் எனக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ யூ ஹேவ் டு கட் த பீஸா இன்டு k பீசஸ் யூசிங் k-1 கட்ஸ். k-1 கட்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து k பீசஸ் கிடைக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா we have to return the number of ways of cutting the pizza such that each piece contains at least one apple. ஸோ நம்ம வந்து எவ்வளோ வேஸ் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது பீஸா கட் பண்ணுறதுக்கு. அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஈச் பீஸ் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் ஒன் ஆப்பிள், ரைட்? அதாவது ஈச் கட் நீங்கள் வந்து வெர்டிக்கலாக கட் பண்ணாலும் சரி ஹாரிசான்டலாக கட் பண்ணாலும் சரி. ஸோ இங்கே வெர்டிக்கலாக கட் பண்ணனா இந்த லெஃப்ட் சைடு அஸ் வெல் அஸ் ரைட் சைடு வந்து அட்லீஸ்ட் 1 ஆப்பிள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எத்தனை கட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அண்ட் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து k கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி வந்து நம்ம வந்து கேனா இவ்வளோ கட்ஸ் தான் பண்ணணும்னு மீனிங். k = 3னா ஒன்லி 3 பீசஸ் ஆஃப் பீஸா நம்ம கட் பண்ணால் போதும், ரைட்? 3 பீஸ் ஆஃப் பீஸா இருக்கிற மாதிரி கட் பண்ணால் போதும். அதாவது நம்ம 2 கட்ஸ் பண்ணாலே 3 பீசஸ் ஆஃப் பீஸா நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து தே ஹவ் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தே ஹவ் மேட் ஹாரிசான்டல் கட் அண்ட் k = பார்த்தீங்கன்னா k = 3 இருக்குது, ரைட்? k = 3 இருக்குது, ரைட்? k = 3 இருக்குது. ஸோ k = 3 அண்ட்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்படி கட் பண்ணியிருக்காங்க ஹாரிசான்டலாக கட் பண்ணால் டாப் அண்ட் தென் பாட்டம். டாப் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். டாப்பை டிஸ்கார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் மட்டும் தான் இருக்கும், பாட்டம் பீஸ் மட்டும்தான் இருக்கும், இந்த பாட்டம் பீஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பாட்டம் பீஸில் ரோ வைஸாக கட் பண்ணியிருக்காங்க, அதாவது வெர்டிகலாக கட் பண்ணியிருக்காங்க. வெர்டிகலாக கட் பண்ணிட்டோன்னா இந்த லெஃப்ட் சைட் பார்ட் வந்து டிஸ்கார்ட் ஆகிடும், ரைட், வேறு யாருக்கோ தந்துட்டோம். அண்ட் இந்த ரிமைனிங் பார்ட் வந்து இந்த ஒரு இது மட்டும்தான் இருக்கும், இந்த ஒரு பார்ட் ஆஃப் பீஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து வெர்டிகலாக கட் பண்ணலாம், ரைட். ஸோ ரிமைனிங் பீஸா வந்து எப்படி இருக்குது, லாஸ்ட் ஃபைனல் பீஸா வந்து எப்படி இருக்குது, ரைட், இப்படி இருக்கு. ஜஸ்ட் செகண்ட். ஃபைன். ஸோ இப்படி இருக்கு. லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஆஸ் ஆப்பிள். இந்த பிளாக் கலர் டாட் வந்து ஆப்பிள், ரைட், பிளாக் கலர் டாட் வந்து ஆப்பிள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஒன்லி கட் வெர்டிக்கலி. நீங்கள் ஹாரிசான்டலாக கட் பண்ண நினச்சிங்கன்னா, ஹாரிசான்டலாக இப்படி கட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் அ ராங் கட். பிகாஸ் இந்த பாட்டம் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளே இல்லை, ரைட், பாட்டம் போர்ஷன் ஆப்பிளே இல்லை, டாப் போர்ஷன் வந்து ஆப்பிள் இருக்குது. அண்ட் கண்டிஷன் என்னன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கட் பண்ணோம்னா எல்லா பீஸ்லையும் நம்மளுக்கு ஆப்பிள் இருக்கணும், ரைட். ஸோ அதனால ஒன்லி ஒன் பாசிபிள் கட் இஸ் தேர். அண்ட் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி நிறைய கட்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் கட்டிங் த பீஸா வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 ways. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து திஸ் இஸ் ஒன் வே, ரைட், இது ஒரு வே. அண்ட் தென் செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா செகண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாரிசான்டலாக கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வெர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வந்து செகண்ட் காலமில் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் வெர்டிக்கலாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் ஆர் 3 பாசிபிள் வேஸ், ரைட். ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து பென் அண்ட் பேப்பரில் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டினை, ரைட். ஸோ இன்ட்ரோ பார்ட் முடிஞ்சிது. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் இதை? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேஸ்னால நம்ம மைண்டுக்கு என்ன வரணும், ரெக்கர்ஷன். ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ், காம்பினேஷன்ஸ், பார்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டினுக்கே வந்து நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுவோம். ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக் ஆக்சுவலி, வி ஹவ் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் த பாசிபிள் வேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி மேட்ரிக்ஸ் இருக்குது, ரைட், திஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம வந்து எல்லா பாசிபிள் பார்ட்ஸும் பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ரோவில் கட் பண்ணுறோம், அண்ட் தென் செகண்ட் ரோவில் கட் பண்ணலாம், ரைட். ஃபஸ்ட் ரோவில் கட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வெர்டிக்கலில் கட் பண்ணலாம், செகண்ட் வெர்டிக்கலில் கட் பண்ணலாம். இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு வெர்டிக்கலில் கட் பண்ணலாம், அண்ட் தென் ஃபஸ்ட் வெர்டிக்கலில் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட் வந்து இது இருக்கும். ஸோ இதில் வந்து ஹாரிசான்டலாக கட் பண்ணலாம், அப்புறம் ரிமைனிங் பார்ட்டில் வந்து மறுபடியும் ஹாரிசான்டலாக கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிள் வேஸ் இருக்குது. வெர்டிக்கல் ஹாரிசான்டல், இல்லைனா வந்து வெர்டிக்கலாக மட்டுமே கட் பண்ணலாம், வெர்டிக்கல். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிள் வேஸ் இருக்குது, ரைட். ஸோ நிறைய பாசிபிள் வேஸ் இருக்குது. தட் இஸ் வே தே ஆர் ஆஸ்கிங் us to return in 10 power 9 plus 7, மாடல் ஆஃப் 10 power 9 plus 7. ஸோ நிறைய பாசிபிள் வேஸ் இருக்குது. ஸோ எல்லா பாசிபிள் வேஸும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் ஆல் பாசிபிள் பார்ட்ஸ், ரைட். ஆல் பாசிபிள் பார்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆல் பாசிபிலிட்டிஸ் நம்ம செக் பண்ணணும். ஆல் பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணிவிட்டு அதில் நம்ம கன்ஸ்டன்ட் என்னது, இப்போது எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணலாம்னா, we can just ரைட் அ ஃபார் லூப். ஒரு 2 ஃபார் லூப் எழுதலாம், ரைட். ஒரு ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் கட் பண்ணுறதுக்கு, அதாவது ஹாரிசான்டலாக கட் பண்ணுறதுக்கு. இன்னொரு ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக கட் பண்ணுறதுக்கு. 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரெக்கர்சிவ் கால் பண்ணலாம். லைக் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் லெட்ஸே வந்து நான் வந்து இங்கே வெர்டிக்கலாக கட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். வெர்டிக்கலாக கட் பண்ணிட்டேன்னா இந்த பர்டிகுலர் பீஸா பார்ட் இருக்குது தெரியுமா, திஸ் பார்ட், இந்த பார்ட்டுக்கு வந்து நான் வந்து ஐம் கோயிங் டு அகைன் கால் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டா வி கேன் ஃபைண்ட் ஆல் பாசிபிள் வேஸ். ஸோ ஆல் பாசிபிள் வேஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் நம்மளுக்கு கன்ஸ்டன்ட் என்னது, கன்ஸ்டன்ட் வந்து என்னன்னா, நம்ம கட் பண்ணுற பீஸில் நம்ம கட் பண்ணுற இப்போ ரெண்டு பீஸாக கட் பண்ணுறோம்னா 2 பீஸில் ஆப்பிள் இருக்கணும். ஸோ அந்த ஆப்பிள் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால வாட் வி கேன் டூ இஸ் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி ஆல் பாசிபிள் வேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் ஆப்பிள் இருந்தால் மட்டும் வி கேன் ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் த கட், ரைட். ஸோ இந்த ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் ஸோ திஸ் ஆல் லெவல் கொஸ்டின். ஸோ யூ கேன் ஃபைண்ட் தட் ப்ராப்ளி இது டிபி கொஸ்டின்லாம் இருக்குன்னு உங்கள் மைண்டில் வரும். அண்ட் ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அ டைனமிக் ப்ரோக்ராமிங் கொஸ்டின். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ட்யூட்டிவாக. ஸோ தேர் ஆர் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ், ரைட். So there are overlapping sub problems. So அதனால we will use dynamic programming as well as நம்மளுக்கு வந்து time unit exceeded error வரும் because the time complexity of the solution is very huge, right. ஸோ அதனால் நம்ம வந்து மெமோரைஸ் பண்ண போகிறோம். அண்ட் மெமோரைசேஷன் பற்றி அப்புறம் பார்க்கலாம். லைக் at the end of this video நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு we can talk about the dynamic programming part, right. ஸோ இப்போ டைரெக்டாக கோட் போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் ஐம் கோயிங் டு find the number of rows and columns in the matrix, right. Int row is nothing but
mat dot size and int column is equal to mat of 0 dot size, right? Mat of 0 dot size. ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் தெரியும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு we can write a function. ஃபைன், நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா I'm just going to make horizontal as well as vertical cuts. ஸோ int f function. ஸோ இதில் வந்து நான் int I பாஸ் பண்ணிக்கிறேன். I is the pointer to the row and j is the pointer to the column, and row column அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். int row and then column அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ரெண்டையும் அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். மேட்ரிக்ஸ் as well as k வேல்யூ அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ இப்போ வந்து we can make horizontal as well as அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹாரிசான்டல் கட் பண்ணலாம். ஹாரிசான்டல் கட் வந்து நம்ம ரோ வைஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் int நியூ ஐன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். int நியூ ஐ இஸ் ஈக்குவல் டு i plus 1, ரைட்? அண்ட் நியூ ஐ இஸ் லெஸ் தேன் த ரோ அண்ட் நியூ ஐ ப்ளஸ் ப்ளஸ். நான் எதுக்கு i plus 1 போட்டேன்னா, பிகாஸ் இப்போது let's say இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா, திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ். ஐ வந்து இங்கே 0, இங்கே வந்து ஐ வந்து 0வாக இருக்குது, ரைட்? ஐ வந்து 0வாக இருக்குது. ஸோ இந்த 0th பொசிஷனில் யூ கேன் மேக் எ கட். இங்கே வந்து நீங்கள் கட் பண்ணவே முடியாது, பிகாஸ் திஸ் லாஜிக்கலி டசன்ட் மேக் சென்ஸ். ஐ இஸ்கல் டு 1 வந்து இங்கே, ரைட்? இங்கே தான் நீங்கள் கட் பண்ண முடியும். ஐ மீன் ரோ வைஸ் பார்க்கும்போது, சாரி, இப்படி. ஸோ ஐ இஸ்கல் டு 0 வந்து இங்கே, ரைட்? யூ கேன் மேக் எ கட் ஹியர். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1ல் தான் நீங்கள் கட் பண்ண முடியும். I plus 1ல் தான் நீங்கள் கட் பண்ண முடியும். 1லேருந்து தான் நீங்கள் கட் பண்ண முடியும். அதனால் வந்து I plus 1லேருந்து நான் வந்து பண்ணுறேன் கட், ரைட்? அண்ட் இங்கே வந்து நான் என்ன பண்ணணும்னா, ஸோ நான் ரோ வைஸ் கட் பண்ணியாச்சு. நான் வந்து செக் பண்ணணும் வெதர் திஸ் இஸ் இந்த ரெண்டு பார்ட்லேயும் வந்து ஆப்பிள் இருக்கானே நான் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து செக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ செக் வந்து நான் அப்புறம் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஆப்பிள் இருந்துச்சுன்னா வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா, I'm going to pass ஃபங்க்ஷனில் வந்து I'm going to pass all the other things. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து I'm going to pass the new I, right? New I and j அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். j அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு k-1 பிகாஸ் நான் ஒர்க் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து k-1 கட்ஸ் தான் பண்ணணும். அண்ட் ரோ அண்ட் தென் காலம் அண்ட் தென் ரோ காலம் பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைனலி மேட்ரிக்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ இதை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ திஸ் லைக் சூடோ கோட். நான் ஃபைனலாக முடிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும், ரைட்? செக் ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த int k எடுத்து நான் வந்து ஃபார் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து int k வந்து இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். ij and then int k. ஆல்ரைட், ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் லாஜிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் கட்டுக்கு. திஸ் இஸ் ஃபார் ஹாரிசான்டல் கட். ஹாரிசான்டல் கட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் கட் பண்ணணும். வெர்டிக்கல் கட் வந்து நம்ம காலம் வைஸ் பண்ணுவோம், ரைட்? வெர்டிக்கல். ஸோ இதில் என்ன பண்ணலாம், ஃபார் int சேம் ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி தான், ஃபார் int நியூ ஜேன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நியூ ஜே இஸ் நத்திங் வித் j plus 1 அண்ட் நியூ ஜே இஸ் லெஸ் தேன் த காலம் நியூ ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஆல்ரைட், இங்கேயுமே நான் செக் பண்ண போகிறேன். இஃப் செக் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். நம்ம காலமில் ஆப்பிள் இருக்கான்னு செக் பண்ணோம். கட் பண்ண காலமில் ஆப்பிள் இருக்கான்னு செக் பண்ணோம். ஆப்பிள் இருந்துச்சுன்னா வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் மறுபடியும் கால் பண்ண போகிறேன். அதாவது நான் இப்போ வந்து என்ன பண்ணேன், வெர்டிக்கலாக கட் பண்ணேன். சப்போஸ் நான் வெர்டிக்கலாக இங்கே கட் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் எதுக்கு மேலே பண்ணணும், இந்த ஒரு பீஸா பார்ட் மேலே நான் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். அதனால நம்ம நியூ ஜே வந்து 1ல் இருக்குது, ரைட்? நம்ம நியூ ஜே வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே தான் கட் பண்ணுறேன். அதனால் நெக்ஸ்ட் பீஸா பார்ட் என்னது, நெக்ஸ்ட் பீஸா பார்ட் வந்து நியூ ஜேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நியூ ஜேலேருந்து ஸ்டார்ட் ஆகி, ரைட்? புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நியூ ஜேலேருந்து ஸ்டார்ட் ஆகி திஸ் என்டையர் பார்ட். ஸோ அதனால தான் வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் மறுபடியும் ஃபங்க்ஷன் கால் ஆஃப் just a second.
yeah, so ஏதோ டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்குது, வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். யா, இப்போ பாருங்கள். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஐ எம் கோயிங் டு சே நியூ ஜேயில் வந்து வாட் ஐம் கோயிங் டு பாஸ் இஸ் ஐ பாஸ் பண்ணுறேன், அண்ட் தென் நியூ ஜே அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், அண்ட் k-1 பிகாஸ் கட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கட் முடிஞ்சிச்சுன்னா ஐம் கோயிங் டு டிக்ரிமெண்ட் த கட் நம்பர் ஆஃப் கட்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு பாஸ் த ரோ அண்ட் காலம், அண்ட் தென் மேட்ரிக்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ரைட், ரோ காலம் அண்ட் ரோ காலம் அப்புறம் மேட்ரிக்ஸ் அப்படியே பாஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனலாக ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் என்ன பண்ணும், ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் த ஆன்சர். ஸோ இப்போ வந்து ஆன்சரை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ண மாடலோ ரிட்டர்ன் பண்ணுவோம், ஆன்சர் மாடலோ சம்திங். ஸோ மாடலோ வேல்யூ என்னது, மாடலோ வேல்யூ ஐம் கோயிங் டு டிக்ளேர் இன் குளோபல் திங். ஸோ குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் மாடலோ இஸ் நத்திங் பட் it is equal to 10 power 9 plus 7, right? அதனால 1e 9 plus 7, right? அதாவது 10 power 9 plus 7. So finally we have almost done with the code. So நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும். So basically we are making k pieces using k-1 cuts, right? அதனால suppose k is equal to 3, just a second, suppose வந்து k is equal to 3 கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஆல்ரைட். ஸோ சப்போஸ் வந்து k equal to 3 கொடுத்துருக்காங்கன்னா, யா, ஸோ k equal to 3 கொடுத்துருக்காங்கன்னா we have to cut 2 cuts, ரைட்? 2 கட் பண்ணால் k equal to 3 கொடுத்துருக்காங்கன்னா we have to make 2 cuts. அதாவது it means that 3 கொடுத்துருக்காங்கன்னா 3 பீசஸாக கட் பண்ணணும், we have to make 2 cuts. So it means that suppose நம்ம வந்து k வந்து 1 ஆயிடுச்சுன்னா it means that we have actually have k cuts in meaning, right? ஏன்னா வந்து நான் வந்து k இங்கே டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். சப்போஸ் k is equal to 1 ஆயிடுச்சுன்னா இங்கே if k is equal to 1 ஆயிடுச்சுன்னா what I can say is நம்ம வந்து k cuts பண்ணிட்டோம் மீனிங். k வந்து 1 ஆயிடுச்சுன்னா, k வேல்யூ 1 ஆயிடுச்சுன்னா we have made k cuts. லைக் புரியுது நம்பர் லாஜிக்கலாக. ஸோ k equal to 3 we are making 2 cuts, right? We are making 2 cuts. k equal to 3 3 பீஸாக கட் பண்ணணும்னா we have to make 2 cuts. ஸோ 2 cuts முடிச்சுட்டா என்ன வரும், நம்ம k வேல்யூ என்ன ஆகும், k is equal to 3 minus 2. 3 minus 2 என்னது 1, ரைட்? 3 minus 2 1. ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பிகாஸ் வந்து நான் ஈச் டைம் நான் என்ன பண்ணுறேன், ஈச் டைம் கட் பண்ணும்போது ஐம் டிக்ரிமெண்டிங் வேல்யூ ஆஃப் k. அதனால k is equal to 1 ஆயிடுச்சுன்னா ஐ கேன் சே தட் ஐ ஹவ் அச்சீவ்ட் ஆல் த k cuts. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வாட் ஐம் going to check is if that particular last cut, அந்த particular last cut வந்து அதில் வந்து ஆப்பிள் இருக்கான்னு செக் பண்ணுவேன், ரைட்? அதில் ஆப்பிள் இருந்துச்சுன்னா what I'm going to say is I'm going to return 1. it means that அது ஒரு ப்ராப்பர் கட்டுன்னு அர்த்தம். ஸோ அதனால் return 1 பண்ண போகிறேன், return 1. ஸோ அந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஆட் ஆகிட்டே போய் நமக்கு நம்பர் ஆஃப் ways in which we can cut the pizza நம்மளுக்கு கிடச்சிரும். சப்போஸ் அது வந்து if the condition is not true, I can return 0, right? So புரியுது நம்புறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா we have to declare that check function. ஸோ செக் வந்து I'm going to check நான் என்ன பண்ண போகிறேன்னா, செக்கை வந்து ஒரு பூலியன் டைப்பில் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ let it be integer itself. ஸோ integer check, ஓகே, பூலியன் வச்சுக்கலாம். பூலியன் செக் வந்து இதில் வந்து நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா int current row வேரியபிள், அண்ட் தென் int current column. நான் ஏன் current column பண்ணுறேன்னா, பிகாஸ் நம்ம கட் பண்ணுறது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் பண்ணுறோம், ரைட்? அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம என்ன செக் பண்ணணும்னா, நம்ம இந்த பார்ட்டில் வந்து, அதாவது இந்த பார்ட்டில் வந்து ஆப்பிள்ஸ் இருக்கா நம்ம செக் பண்ணணும். இட் மீன்ஸ் தட் சப்போஸ் நான் வந்து இங்கே கட் பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு செக் இந்த பார்ட்டில், பேசிக்கலி இந்த பார்ட்டில் வந்து ஆப்பிள் இருக்கா நான் செக் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் கட்டோட இது மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இது வந்து 0னா, ரைட், திஸ் பார்ட் இஸ் 0 1 2 3. ஸோ இப்போ வந்து நான் இங்கே கட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த ஒரு பார்ட்டில் நான் வந்து செக் பண்ண போகிறேன். சப்போஸ் நான் இங்கே கட் பண்ணுறேன்னா இப்போ வந்து இந்த கட் பார்த்தீங்கன்னா 2ல கட் ஆகுது. அதனால் வந்து கரண்ட் கட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐம் யூசிங் கரண்ட் ரோ அண்ட் கரண்ட் காலம். அண்ட் தென் இன்ட்ரோ காலம் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். அண்ட் as well as மேட்ரிக்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஸோ மேட்ரிக்ஸ், ஆல்ரைட்.
ஸோ இட்ஸ் அ லென்த்தி வீடியோ, இருந்தாலும் உங்களுக்கு அப்ரோச் புரியும் நம்புகிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணலன்னா, ஃபைனலாக ஐம் கோயிங் டு செக் வெதர் ஆப்பிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஒரு ஆப்பிள் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம்? இட் இஸ் அ மேட்ரிக்ஸ், அதனால் வந்து ஒரு 2 ஃபார் லூப் போடலாம். ஃபார் இன்ட் I is equal to current row and I is less than row, right? I plus plus. For int j is equal to 0, j is less than, sorry, j is equal to current column, right? Current column, because நம்ம வந்து அந்த பர்டிகுலர் சப் மேட்ரிக்ஸை செக் பண்ணுறோம், சப் கட்டை செக் பண்ணுறோம். And j is less than the column j plus plus, right? Suppose the matrix of I and j is equal to அந்த ஆப்பிள் இருந்துச்சுன்னா a, கரண்ட் கேரக்டர் வந்து ஏவா இருந்துச்சுன்னா what I'm going to say is, அதாவது if பண்ணுங்க, if right, if it is a apple I'm just going to return true, right? இல்லைனா வந்து ஃபைனலாக I'm going to return false. புரியுது நம்புறேன், ரைட்? அண்ட் நான் ஏன் வந்து கரண்ட் ரோ கரண்ட் காலம் யூஸ் பண்ணுறேன்னா, பிகாஸ் ஐ எம் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோரிங் த சப் மேட்ரிக்ஸ். ஸோ ஆல்ரைட், ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா, திஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ், ரைட்? திஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ், ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா, ஸோ நம்ம கரண்ட் ரோ கரண்ட் காலம் யூஸ் பண்ணி ஐ கேன் செக் திஸ் பர்டிகுலர், அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் கிரிட்டை வந்து ஐம் செக்கிங், இந்த ஒரு பர்டிகுலர் கிரிட் ஐம் செக். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரிட்ஸை நான் செக் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் கிரிட். ஸோ இதில் வந்து ஆப்பிள் இருக்கா நான் செக் பண்ணலாம். ஸோ அதனால் ஐம் யூசிங் கரண்ட் ரோ அண்ட் கரண்ட் காலம் வேரியபிள்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் டன். ஸோ இப்போ வந்து இந்த செக்கில் வந்து ஐ ஹவ் டு பாஸ் த பாராமீட்டர்ஸ். ஸோ பாராமீட்டர்ஸ் என்னென்ன செக் ஃபங்க்ஷனில், அதாவது கரண்ட் ரோ கரண்ட் காலம் ரோ காலம் மேட்ரிக்ஸ். கரண்ட் ரோ ரெப்ரசென்ட் பண்ண தான் வந்து ஐன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஜே வந்து கரண்ட் காலம் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த வாட் ஐம் கோயிங் டு பாஸ் இஸ் ஐஜே அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், ஐஜே ரோ அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், காலம் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், ரைட்? காலம் அப்படியே பாஸ் பண்ணுறேன், அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், ஃபைன். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஹாரிசான்டலில் வந்து என்ன செக் பண்ணலாம்? ஹாரிசான்டல் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் கட்டில் ஐ ஹவ் டு செக் வெதர், ரைட்? சப்போஸ் வந்து நம்மளோட ஐ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், ஐ இஸ் 0, அண்ட் நம்மளோட நியூ ஐ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், நியூ ஐ இஸ் 1, ரைட்? ஸோ நான் என்ன செக் பண்ணணும்னா, நியூ ஐ வந்து இது நியூ ஐ, ரைட்? நியூ ஐ நான் என்ன செக் பண்ணணும்னா, ஸோ ஐ இஸ் ஆக்சுவலி ரோ வைஸ் சைஸ், ரைட்? ஸோ அதனால சாரி. ஸோ லெட்ஸ் சே நம்மளோட ஐ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், அண்ட் நம்மளோட நியூ ஐ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? நியூ ஐ இஸ் சம்வேர் ஹியர், நியூ ஐ இஸ் ஹியர். ஸோ அதனால் நான் என்ன செக் பண்ணுறேன்னா, ஸோ நான் இங்கே கட் பண்ணால் நான் என்ன செக் பண்ணணும்னா, ஐ ஹவ் டு செக் வெதர் இந்த கட்டில், அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் கட்டில் வந்து வெதர் ஐ ஹவ் ஆப்பிள் ஆர் நாட் நான் செக் பண்ணணும். ஆப்பிள் இருந்துச்சுன்னா ஐ கேன் ரிட்டர்ன் ட்ரூ, அது வந்து செக் ஃபங்க்ஷன் பார்த்துக்கும். அதனால் நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு பாஸ் செக்கில் வந்து வாட் ஐம் கோயிங் டு பாஸ் இஸ் ஐஜே அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். நம்மளோட பவுண்டரி வந்து என்ன ஆகும்னா, அதாவது நான் என்னோட லிமிட் என்ன ஆகும்னா, என்னோட லிமிட் வந்து நியூ ஐ ஆகிடும். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் ஐம் செக்கிங், ரைட்? அதனால் நான் என்னோட ரோவோட லிமிட் வந்து நியூ ஐ ஆகிடும், அண்ட் தென் ஜே அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், நியூ ஐ நியூ ஜே, அண்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், ஆல்ரைட்? ஸோ வி ஆர் டன் ஆக்சுவலி. அதேமாதிரி வெர்டிக்கலுக்கு நான் என்ன பாஸ் பண்ணணும்? வெர்டிக்கலுக்கு வந்து சப்போஸ் வந்து என்னோட ஐ வந்து இங்கே இருக்குது, ரைட்? அதாவது ஜே வந்து இங்கே இருக்குது, வெர்டிக்கலுக்கு வந்து ஜே, அண்ட் தென் நான் வந்து இங்கே கட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், ரைட்? அண்ட் லெட்ஸ் சே திஸ் இஸ் நியூ ஜே, இது வந்து நியூ ஜேன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன செக் பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு செக் வெதர் திஸ் பர்டிகுலர் பார்ட் ஹாஸ் ஆப்பிள் ஆர் நாட். ஆப்பிள் இருந்துச்சுன்னா ஐ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ அண்ட் ஐ கேன் கால் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன், ரிமைனிங் பார்ட் ஆஃப் த பீஸா. ஸோ இதுக்கான பவுண்டரி என்னாச்சு? 0 to நியூ ஜே, அதாவது என்னோட காலம் பவுண்டரி என்னாச்சு? காலம் பவுண்டரி வந்து நியூ ஜே. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ புரியுது நம்பர் ஐஜே, அண்ட் தென் ஐஜே அப்புறம் ஐ அப்படியே பாஸ் பண்ணிடலாம், அண்ட் தென் ரோ அப்படியே பாஸ் பண்ணிடலாம், அண்ட் தென் நியூ ஜே, காலம் பவுண்டரி வந்து நியூ ஜே, ரைட்? அண்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஸோ வி ஆர் ஆக்சுவலி டன். ஸோ செக் பண்ணிக்கலாம் இன்னொரு தாட்டி, ரோ காலம் நியூ ஜே, ஆல் ரைட்? ஸோ மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்குது, ஜே ப்ளஸ் ப்ளஸ், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். இங்கே வந்து சி வரும், ரைட்? சி இஸ் லெஸ் சி. ஸோ ஃபைனலாக ஐ ஆம் ரிட்டர்னிங் திஸ், ஆல் ரைட்? அண்ட் இப்போது லெட்ஸ் ரன் அண்ட் சி. ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஐ வந்து 0, ஜே வந்து இனிஷியலாக 0, ரோ வந்து ஆர், அண்ட் தென் காலம் வந்து சி,
and then வேறு என்ன பாஸ் பண்ணணும், வேறு ஐம் கோயிங் டு பாஸ் கே பாஸ் பண்ணணும் மறக்காமல். ஸோ இங்கே கே வரும், ரைட், கே ஆர் அண்ட் தென் சி, அப்புறம் மேட்ரிக்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் ரன் அண்ட் செக். ஓகே, நம்ம எரர் வருது. ஓகே, redefinition of ஓகே கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலி. இங்கே ஐ வந்து ஆல்ரெடி டிஃபைனே பண்ணலையே. ஓகே, ஸோ என்ன எரர்னு பார்க்கலாம். ஜஸ்ட் செகண்ட். ஐ ப்ளஸ் ப்ளஸ் காலம் ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி நான் வேறு எங்கேயுமே ஐ நான் டிக்ளேரே பண்ணலை, ரைட். அண்ட் நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இல்லை. திஸ் இஸ் அ செப்பரேட் ஃபங்க்ஷன் கால், அந்த அது வந்து செப்பரேட் ஃபங்க்ஷன் கால். ஐ டோன்ட் நோ வை இட்ஸ் ஷோயிங் எரர். ஸோ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இன்ட்டு கரண்ட் ரோ கரண்ட் காலம் ஐஜே ஆல்ரெடி. ஸோ அந்த எரர் என்னன்னு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, லைக் இப்போ பாருங்கள். ஸோ நம்ம சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஆன்சர் சப்மிட் பண்ணோம்னா வில் கெட் டைம் லிமிட் எக்ஸீட் எரர். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இங்கே ரெண்டு ஃபாலோ போட்டிருக்கேன் அண்ட் தென் ரெக்கர்சிவ் கால்ஸ். ஸோ அதனால் டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வரும். டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சொல்யூஷனுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா we have to memorize the solution, right? we have to memorize the solution. ஸோ மெமோரிஸ் எப்படி பண்ணலாம்? ஸோ மெமோரிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மெமோரிஸ் எப்படி பண்ணுவோன்னு. ஒரு ரெக்கர்சிவ் சொல்யூஷன் எப்படி டிபியாக மாற்றுவோன்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ரைட். ஸோ எப்படி மாற்றுவோன்னா we will check the number of changing parameters. ஸோ நம்பர் ஆஃப் சேஞ்சிங் parameters எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் காலில் பாருங்கள் எத்தனை சேஞ்சிங் parameters இருக்குது. ஸோ ஐ வந்து ஐ இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் 0 to some value and j is also changing from 0 to some value. அண்ட் கேவுமே வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து மைனஸ் பண்ணுறோம், அதாவது டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு போகிறோம். இங்கே வந்து கே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் we have 3 changing parameters, right? we have 3 changing parameters, right? ஸோ அதனால் this is a 3D DP ப்ராப்ளம். அதனால் நம்ம 3-dimensional DP வெக்டார், நம்ம DP வெக்டாரோ DP அரேவோ நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் DP வெக்டாரோட சைஸ் என்ன, சைஸ் வந்து நமக்கு தெரியல ஆக்சுவலி, ரைட். பிகாஸ் நமக்கு வந்து சைஸ் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐ இஸ் நத்திங் பட் ஐ வந்து ஜீரோலேருந்து ஆறு வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகுது, ரைட். ஐ வந்து 0லேருந்து 6 வரைக்கும். அதேமாதிரி ஜே வந்து ஜே இஸ் ட்ராவல்சிங் ஃப்ரம் ஜே வந்து 0லேருந்து காலம் வரைக்கும் போகுது. ஸோ இதுதான் வந்து அப்பர் லிமிட். அதே மாதிரி கே வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து அந்த கே கொடுத்துருக்க கே வேல்யூலேருந்து இட்ஸ் கோயிங் டு 0, ரைட். ஸோ இதுதான் நம்மளோட சைஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் சைஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியல, ரைட். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா we can use the constraints. கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள். கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரோ வந்து 1லேருந்து 51 வரைக்கும் இருக்கும், இன்க்ளூசிவ் ரோ 1 இன்க்ளூசிவ் and then 51 வரைக்கும். ஸோ அதனால் வந்து வாட் ஐ கேன் சே இஸ் ரோ அண்ட் காலமோட சைஸ் வந்து 51, ரைட். அதே மாதிரி இப்போ கே வேல்யூ பாருங்கள். கே வந்து 1லேருந்து 10 வரைக்கும், 1 and 10 இன்க்ளூசிவ். அதனால 11 நம்பர்ஸ் இருக்குது, 11 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால கே வந்து 11, ரைட். அதனால் நான் வந்து இப்போ டிபி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ int dp வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. வெளியே டிக்ளேர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். யூ டோன்ட் ஹாவ் டு பாஸ் த டிபி இன்டு த ஃபங்க்ஷன் கால்ஸ். அதனால் ஒரு குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். int 51, திஸ் இஸ் ஃபார் த ரோ, 51 ஃபார் காலம் அண்ட் கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11, ரைட். ஸோ இப்படி டிபி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ டிபியில் வந்து ஐ எம் கோயிங் டு இனிஷியலைஸ் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் டிபி ஆஸ் -1. ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா there is a separate function called memset. ஸோ memset யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். memset is a function to initialize all the values of the array. ஸோ dp நேம் வந்து dp அண்ட் -1க்கு இனிஷியலைஸ் பண்ணணும். அண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா size of dpன்னு கொடுக்கலாம். size of function will tell the size of the dp, ரைட். அதாவது இந்த dpயோட சைஸ் கண்டுபிடிச்சி தரும், ரைட்.
ஸோ ஆல்மோஸ்ட் we are done. ஸோ இப்போ வந்து மெமோஸ் பண்ணலாம். மெமோஸ் வந்து இங்கே மெமோஸ் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ dp of I, j and then k. Alright. ஸோ இங்கே மெமோஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் அ 3D dp and finally இங்கே நாம் வந்து செக் பண்ணணும் வெதர் ஆல்ரெடி நம்ம டிபி வேல்யூ ப்ரீ கம்ப்யூட் ஆயிருக்கா இல்லையான்னு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டிபி வேல்யூ ப்ரீ கம்ப்யூட் ஆயிருந்துச்சுன்னா we have to return the same dp of I j k. இல்லைனா வந்து மறுபடியும் ரெக்கர்சிவ் கால் நடக்கும், ரெக்கர்ஷன் மறுபடியும் நடக்கும், ரைட். இஃப் dp of I is not equal to -1 அப்படி இருந்துச்சுன்னா I'm going to return this particular dp of I j and then k, right. So almost we are done தான் நினைக்கிறேன், ரைட். லெட்ஸ் ரன் அண்ட் சி. அது ஏதோ ஒரு எரர் வருது, என்ன எரர்னு பார்க்கணும். ஓகே, சேம் எரர் தான் வருது, ரீடெஃபினேஷன் ஆஃப். ஸோ என்ன எரர்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கோட் பார்க்கலாம். ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ நான் டக்குன்னு கோடு பார்க்குறேன் என்ன இருக்குது, என்ன எரர்னு. அண்ட் யா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ டென்ட் டிக்ளேர் த ஆன்சர் வேரியபிள். ஸோ ஆன்சர் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன், பட் ஐ டென்ட் டிக்ளேர் த ஆன்சர் வேரியபிள். அதனால ஆன்சர் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். லாங் ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இனிஷியலைஸ் டு 0. ஆல்ரைட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சேம் எரர். ஸோ இது ஒரு தடவை கோடு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ k is equal to 0னா ஐம் கோயிங் டு செக் திஸ் ij எல்லாமே கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் ஓகே. ஸோ ஆன்சர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நியூ I is I plus 1 is equal to I plus 1 which is less than j நியூ I plus plus. அண்ட் யா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே பேராமீட்டர்ஸ் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரோ, கரண்ட் காலம், ரோ அண்ட் தென் காலம் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து நான் காலம் பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ பாஸ் ஜே, அதனால் இங்கே வந்து காலம் வரும், ரைட். இங்கே காலம் வரும். திஸ் இஸ் த எரர். அண்ட் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் கோட் செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், வெர்டிக்கலில் வந்து பாஸ்ட் ஐஜே அப்படியே பாஸ் பண்ணியிருக்கேன், ரோ பாஸ் பண்ணியிருக்கேன், இங்கே நியூ ஜே பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து நான் ஜே பாஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு பார்ட்டில் வந்து நான் ஜே பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தட் இஸ் த எரர் ஐ கெஸ். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் ஏதோ எரர் வருது. ஓகே, மறுபடியும் சேம் எரர் தான் வருது. I j நியூ I. ஓகே, I is less than R நியூ I plus plus கரெக்டாக தான் இருக்கு. ஸோ k -1 நியூ I j RC எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே IJ அப்படியே பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ரோ பாஸ் பண்ணியிருக்கேன், நியூ ஜே, மேட்ரிக்ஸ் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் I, ரைட், IJ அண்ட் தென் நியூ ஜே, k -1 RC மேட்ரிக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. லைக் தெர் இஸ் நோ மிஸ்டேக். லைக் ஐ கெஸ் ஏதோ பிகாஸ் ஆஃப் சம் இன்டர்நெட் இஷ்யூஸ் எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரைட். ஸோ நம்ம சொல்யூஷன் வந்து ஆக்சுவலி அப்செட் ஆகும், ரைட். எனக்கு வந்து நிறைய ரன் டைம் எரர் வந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் ஐ ஃபவுண்ட் திஸ் சொல்யூஷன். ஸோ இதை லாஜிக்கலாக யோசிச்சு ஐ ஃபவுண்ட் திஸ் சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் அக்செப்ட் ஆகும். நான் வந்து வேணா லைக் கரெக்டான கோடை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன், ரைட். ஸோ அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து அப்ரோச் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து வி ஆர் ஆக்சுவலி ஃபஸ்ட் வந்து கட்ஸ் பண்ணுறோம், ரைட். ஒரு ரெக்கர்சிவ் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து கட் பண்ணுறோம், ஹாரிசான்டல் கட் அண்ட் தென் வெர்டிக்கல் கட் பண்ணுறோம். அதுக்கான அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஜஸ்ட் செக்கிங் அந்த கட்டில் வந்து பர்டிகுலர் கட்டில் வந்து ஆப்பிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ ஆப்பிள் இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக வந்து ஆஸ் திஸ் இஸ் அ ரன் டைம், ஆஸ் திஸ் கிவ்ஸ் டைம் லிமிட் எக்ஸீடர் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கனால நம்ம வந்து மெமோரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். மெமோரைஸ் பண்ண ட்ரை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா there are actually 3 சேஞ்சிங் parameters. அதனால we are initializing 3D DP and then we are running our answer, right. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. ஸோ ஆல்சோ நான் கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், ரைட். ஸோ கண்டிப்பாக கோட் ரன் ஆகும். யூ கேன் ரன் அண்ட் சி செக், ரைட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.